இந்த மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. ஆனாலும் இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இன்னைக்கு எல்லாம் சொல்கிறார்கள் தீண்டத்தகாத கட்சி. யார் தீண்டத்தகாத கட்சி? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி. இரண்டு பெரிய சமூகங்களுக்கு இடையிலே பிளவுவாதத்தை இன்னைக்கு திணிக்க இருப்பது நமது தமிழக முதலமைச்சர் என்பதை நான் இந்த நேரத்தில் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆக அவர் சொல்கிறார் அங்காளி பங்காளி என்று சொல்லுகிறார். நான் சொல்கிறேன் இஸ்லாமியர்களை நாங்கள் மாமன் மச்சான் போல் பழகி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் சொல்லுகிறேன். இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பொறுப்பேற்று 11 ஆண்டுகள், பாரத நரேந்திர மோடி அவர் ஆட்சி விட்டு 11 ஆண்டுகள் முடிவிட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு வந்திருக்கிறதா? இல்லை. பாதிப்பு வருவது போல் ஒரு பாவனையை ஏற்படுத்துகிறார் நமது முதலமைச்சர் என்று சொன்னால் அது நான் பகிரங்கமாக என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே கருப்பு முருகானந்தம் பேசும்போது சொன்னார், திருப்பரங்குன்றத்திலே நாங்கள் தீபம் ஏற்ற வேண்டும், ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவை நீங்கள் ஏற்க வேண்டும், அதை ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். எங்களை கைது செய்தார்கள். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள். அந்த உச்ச நீதிமன்றம் அவரை திருப்பி அனுப்பியிருக்கிறது. உங்களுடைய அப்ளிகேஷனை கூட நீங்க சரியாக போட தெரியவில்லை என்று உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு தமிழக அரசு இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மோசமான இன்னைக்கு ஒரு ஆட்சி. எதெடுத்தாலும் உச்ச நீதிமன்றம். இன்றைக்கு வாக்காளர் சேர்ப்பு சார், அதற்கு உச்ச நீதிமன்றம் திருப்பி அனுப்பியிருக்கிறது. ஜிஎஸ்டி உச்ச நீதிமன்றம் அதையும் திருப்பி அனுப்பியிருக்கிறது. நீட் தேர்வு உச்ச நீதிமன்றத்தில் போனார்கள், அதையும் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். இவ்வளவு மோசமான ஆட்சி. கேட்டால் நாங்கள் தமிழுக்கு அதை செய்கிறோம், தமிழுக்கு எதை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் அயோத்திக்கு போனாலும் சரி, ஐநா சபைக்கு போனாலும் சரி, எங்கேயும் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காக்கின்ற பிரதம அமைச்சராக நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட காசியிலே தமிழ் சங்கமம் நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியிலே தமிழ் சங்கமம் இன்னைக்கு நடைபெறுகிறது, ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. கன்னியாகுமரியிலிருந்து ட்ரெயினிலே போகிறார்கள், தென்காசியிலிருந்து வடகாசிக்கு ட்ரெயினிலே போகிறார்கள். காசி தமிழ் சங்கத்தை நடத்தி காட்டுவதற்காக குஜராத்திலே தமிழ் சங்கமம். ஆக தமிழ் மீது இவ்வளவு பற்றும் பாசமும் அக்கறையோடும் செயல்படுகிற பிரதமர் நமது என்பதை, அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ் மொழியை இன்றைக்கு அங்கு பயிற்று வைக்கிறார்கள்.